ஆனால் இந்த முறை லாக்டவுன் என்று சொன்னால் ஒரு எக்கனமி சார்ந்த செல்ஃப் லாக்டவுனாகத்தான் இருக்க போகின்றது. நாம் உலகத்தை தள்ளிவிட்டு நாம் இலங்கைக்குள் மாத்திரம் வாழ முடியாது. ஏனென்றால் வெளிநாடுகளில் ஏற்படுகின்ற தாக்கங்களை நாம் முதலில் சரியாக அறிந்திருத்தல் வேண்டும். எத்தனை நாட்களுக்குள் வருமோ, வந்து சேருமோ, அல்லது எவ்வளவு நாள் வேறு துறைமுகத்துக்கு செல்ல வேண்டி இருக்குமோ போன்ற பாரிய சிக்கல்களை நாம் இலங்கை பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக எமது வீட்டு பிரச்சனையாக இருக்கலாம், எமது நிறுவன பிரச்சனையாக இருக்கலாம், எமது நாட்டு பிரச்சனையை கூட நாம் தீர்க்கக்கூடியதாக இருக்கின்றோம். எரிபொருளை வழங்குகின்ற நாடுகளில் இருந்து ஏற்படக்கூடிய உற்பத்தியும் இப்பொழுது தடைப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாது அந்த உற்பத்தி செய்தாலும் அதை கொண்டு வருவதற்கான ஆவண முறைகளில் பாரிய சிக்கல் ஏற்படும். நேத்ரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய கலந்துரையாடலும் நமது அன்றாட வாழ்க்கைக்கு பயனுள்ள தகவல்களை தரக்கூடிய ஒரு கலந்துரையாடலாக அமையவிருக்கின்றது. இப்போது உலக அரசியல் என்று பேசும்பொழுது உலக அரசியலாக இருக்கட்டும், உலக அரசியலினுடைய தாக்கமாக இருக்கட்டும், அது ஏதோ அரசியல் சார்ந்த செயற்பாட்டாளர்களுக்கும் அல்லது அரசியல் சார்ந்த ஆய்வாளர்களுக்கும் பொருத்தமான விடயமாக மட்டுமே என்ற நிலை கடந்து இன்று நாம் ஒவ்வொருவருக்குமே ஏதோ ஒரு வகையிலே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அந்த வகையிலே இன்று நாங்கள் அனைவருமே உலகளாவிய ரீதியில் எதிர்கொண்டிருக்கக்கூடிய நெருக்கடி சூழ்நிலையானது வரலாற்று பக்கத்திலே ஒரு மோசமான நிதி நிலைமை, மோசமான பொருளாதார நிலை என்ற அடையாளத்தை பெற்றிருக்கிறது. இந்த நிலையிலே அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் இன்று பேசக்கூடிய விடயமும் இது மாதிரி பொருளாதார நெருக்கடி அல்லது இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய உலக நெருக்கடியான நிலை, இதை நாங்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம், இலங்கை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது, உலக நாடுகளில் எவ்வாறான ஏற்பாடுகள் இருக்கின்றன, இவை பற்றி தெளிவாக பேசுவதற்கு ஒரு பொருத்தமான வளவாளரை நாங்கள் அதிதியாக அழைத்திருக்கின்றோம். அவர் ஏஜிஎஸ் சுவாமிநாதன் சர்மா அவர்கள், பட்டய கணக்காளர், வரி மற்றும் முகாமைத்துவ ஆலோசகர், அது மட்டுமல்லாமல் ஏஜி சர்மா அண்ட் கோயினுடைய நிர்வாக இயக்குனர். அவரை நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். உங்களுக்கு நேத்ரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உலகளாவிய ரீதியில் பெருமளவிலான மாற்றத்தை, ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த யுத்த நிலைமை பொருளாதாரத்தில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சிக்கல் என்பது யாருமே அவ்வளவு சுலபமாக கடந்து போய்விட முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த வகையில் இதனுடைய பின்னணி பற்றி பேசி இதற்கு ஒரு பிரவேசத்தை நாங்கள் எடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த தலைப்புக்கு நல்ல ஒரு முறையில் நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்கள். உண்மையாகவே நாம் அனைவரும் இதை தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் உலகத்தை தள்ளிவிட்டு நாம் இலங்கைக்குள் மாத்திரம் வாழ முடியாது. ஏனென்று சொன்னால் நாங்கள் இப்பொழுது குளோபல் எக்கனமி, மேக்ரோ லெவல் திங்கிங்கில் இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் உலகம் சார்ந்த விடயங்களை உன்னிப்பாக அவதானிப்பதன் மூலமாகத்தான் எமது இலக்குகளை, வியாபாரமாக இருக்கலாம் அல்லது தனிப்பட்ட இலக்குகளாக இருக்கலாம் அல்லது நாட்டினுடைய, இலங்கை நாட்டினுடைய இலக்குகளாக இருந்தாலும் அந்த வெளிநாடுகளில் ஏற்படுகின்ற தாக்கங்களை நாம் முதலில் சரியாக அறிந்திருத்தல் வேண்டும். நீங்கள் சொன்னது போன்று இப்பொழுது ஒரு மத்திய கிழக்கில் ஒரு அசாதாரண நிலை, அதாவது ஈரான் சார்ந்த ஒரு அதாவது வளம் சார்ந்த ஒரு பிரச்சனை, அதாவது கனிப்பொருள், அதாவது எரிபொருள் சார்ந்த ஒரு தடங்கள் ஏற்பட்டுள்ளது. அது மிகவும் ஒரு பாரி, அதாவது எவ்வாறு நமக்கு ஒரு ஆக்சிஜன் தேவையோ அதே போன்று நமது தற்கால வாழ்க்கை முறைமைக்கு இந்த எரிபொருளானது மிகவும் ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருளாக இருக்கின்றது. ஆகவே இந்த எரிபொருள் வளங்களில் எரிபொருளை பெற்றுக்கொள்ளுகின்ற தன்மையில் உலக நாடுகள் அனைத்துக்குமே ஒரு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. ஏனென்று சொன்னால் எரிபொருளை வழங்குகின்ற நாடுகளில் இருந்து ஏற்படக்கூடிய உற்பத்தியும் இப்பொழுது தடைப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாது அந்த உற்பத்தி செய்தாலும் அதை கொண்டு வருவதற்கான ஆவண முறைகளில் பாரிய சிக்கல் ஏற்பட்டு உதாரணமாக நாங்கள் பார்க்கும் பொழுது கப்பல் மூலமாகத்தான் இது வருகின்றது. ஆகவே இந்த கப்பல் மூலமாக வருகின்ற எரிபொருள் கூட தடைப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்லாது காப்புறுதி என்று சொல்லுவோம், அந்த காப்புறுதி அது அவ்வாறு வரும்பொழுது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கூடுதலாக இருக்கின்றது. அவ்வாறு இருக்கும் பொழுது அந்த காப்புறுதி கட்டணங்களும் கூடுகின்றது. அது மாத்திரமல்லாது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள் அந்த பொருட்களை, அந்த எரிபொருளை ஒவ்வொரு நாட்டுக்கு கொண்டு சேர வேண்டும். அதன் மூலமாகத்தான் அந்த கப்பல் சேவை கட்டணங்களும் இருக்கின்றது. ஆனால் இந்த முறைமையில் நாங்கள் கொள்வனவு செய்தாலும் டெண்டர் மூலமாக அந்தந்த அரசாங்கம் பெற்றுக்கொண்டாலும் எத்தனை நாட்களுக்குள் வருமோ,
வந்து சேருமோ அல்லது எவ்வளோ நாள் வேறு வேறு துறைமுகத்துக்கு செல்ல வேண்டி இருக்குமோ போன்ற பாரிய சிக்கல்களை, அதாவது ஒரு யாருமே எதிர்பாராத ஈவன் இதில் என்ன பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அபிவிருத்தி அடைந்த நாடுகள் கூட பாரிய சவால்களை எதிர்நோக்குது. அதுதான் இதில் மிக உலகம் சார்ந்த பிரச்சனையாக இருக்குது. என்ன சொன்னால் நாம் இவ்வளவு காலம் இலங்கையில் பாரிய பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து இப்பொழுது ஓரளவு தித்வா புயலையும் தாண்டி நாங்கள் நிமிர்ந்து உலகம் அனைத்து நாடுகளும் வியக்கும் வண்ணம் நாம் இலங்கை நாடு ஓரளவு நல்ல பாதை இருந்த சந்தர்ப்பத்தில் எமக்கு உதவி செய்த நாடுகள் இப்பொழுது அந்த பிரச்சனையை எதிர்நோக்கின்றார்கள். ஆகவே நாம் அந்த பிரச்சனையை அறிவதன் வாயிலாகத்தான் இந்த பிரச்சனைக்குள் நாம் உள்ளுக்கு செல்ல முடியும். ஆகவே எமக்கு உதவி செய்கின்ற நாடுகள், நிதி நிறுவனங்கள் கூட பாரிய சுமையையும் அழுத்தங்களையும் பெற்றிருக்கின்றார்கள். அந்த வகையில் இது ஒரு குளோபல் எக்கனாமிக் இம்பேக்ட் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த முறையில் நாம் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். அப்போது உலகளாவிய ரீதியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய இந்த பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், இந்த நெருக்கடி சூழ்நிலையாக இருக்கலாம், அது எங்களை போன்ற ஒரு நாட்டுக்கு, ஒரு இக்கட்டான நிலையிலிருந்து மீண்டு வந்து கொண்டிருந்த ஒரு நாட்டுக்கு இன்னும் பெரிய அளவிலான ஒரு சுமையாக இருக்கிறது. அப்போ கடன் சுமை, உற்பத்தி திறனிலை வீழ்ச்சி, அது மட்டுமல்லாமல் இந்த மாதிரியான பணவீக்கம், அதுவும் நாங்கள் உல்லாச பிரயாணிகளினுடைய அந்த அவர்களுடைய வருகையின் மூலமாக அந்நிய செலாவணி, இப்படியான பல விடயங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டிருந்த நிலையிலே இந்த பொருளாதார நெருக்கடி எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? அது மட்டுமல்ல, என்ன மாதிரியான மாற்று நடவடிக்கைகளை இலங்கை அரசு மேற்கொண்டிருக்கிறது இதை எதிர்கொள்வதற்கு? அதையும் பெற்று பேசலாம். ஆமாம், நாங்கள் அதை இலங்கை ஒரு சிறிய நாடு, நிச்சயமாக நாங்கள் இதை சமாளிக்கக்கூடியதாக இருக்கும். அதற்கு முன்பதாக நாம் உலக நாடுகள் எவ்வாறு இது கையாளுகின்றது என்பதை நாம் பார்த்தோமானால், ஏன்னு சொன்னால் நாங்கள் படிக்கும் பொழுதும் சரி, நாங்கள் ஒரு திட்டங்களை வகுக்கும் பொழுது விட அதிகூடிய அறிவாளிகள் எவ்வாறு செயற்பட்டார்கள், எவ்வாறு செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள், பின்பற்றுவது வழக்கம். அதே போன்று இந்த பிரச்சனையை அபிவிருத்தி அடைந்த நாடுகள் எவ்வாறு கையாளுகின்றார்கள், அந்த நாட்டு தலைவர்கள் எவ்வாறு கையாளுகின்றார்கள் என்பதை நாம் நிச்சயமாக நேர்கள் அறிந்திருந்தால் நிச்சயமாக ஓரளவு நாம் இலங்கை பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக, எமது வீட்டு பிரச்சனையாக இருக்கலாம், எமது நிறுவன பிரச்சனையாக இருக்கலாம், எமது நாட்டு பிரச்சனையை கூட நாம் தீர்க்கக்கூடியதாக இருக்கின்றோம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நாங்கள் இப்போது பார்க்கும் அபிவிருத்தி அடைந்த நாடுகள் என்று சொல்ல அமெரிக்கா, யூகே, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற, பிரான்ஸ் போன்ற அபிவிருத்தி அடைந்த நாடுகள் கூட அந்தந்த நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை நடைபெற்று கொண்டிருக்கிறது, இந்த பிரச்சனை சார்ந்த விடயங்களை தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது மிகவும் முக்கியம். அதாவது அவேர்னஸ் என்று சொல்லுவோம். அந்த ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது மூடி மறைக்காமல் அந்த மக்களுக்கு அறிவூட்டல்கள் மிகவும் தெளிவாக கொடுத்தவனம் இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாது அந்த எரிபொருள் வளங்களுடைய தடைகள் ஏற்பட்டுள்ளது, நீங்கள் மிகவும் சிக்கனமாக பாவிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையை கூட, ஒரு அழுத்தமான கட்டளை, ஒரு சாஃப்ட் முறை இல்லாமல் கொஞ்சம் அழுத்தமான கட்டளையை அந்த நாட்டு அரசாங்கம், அந்தந்த நாட்டு அரசாங்கங்கள் அந்தந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்த வண்ணம் இருக்கின்றது. அது மாத்திரமல்லாது நாங்கள் பார்த்திருப்போம், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் கிட்டத்தட்ட $2 அதிகமாக அந்த எரிபொருளினுடைய விலை கூடியிருக்கின்றது. ஆகவே $2 என்று சொன்னால் கிட்டத்தட்ட இலங்கை பெறுமதிக்கு ஒரு $400 கூடியிருக்கிறது. ஒரு கடந்த 2 வாரங்களில் எரிபொருளின் விலை ஏற்றமானது உலகத்தில் சரித்திரம் காணாத ஏற்றம் ஏற்பட்டுள்ளது. ஆகவே இந்த ஏற்றங்களை அந்தந்த நாடு மக்களுக்கு ஏன்னு சொன்னால் இலங்கை போன்று இல்லாமல் அங்கே உடனடியாக எரிபொருள் விலையை ஏற்றக்கூடியதாக முறைமை இருக்கின்றது. ஆகவே நாட்டு மக்களுக்கு அவ்வாறு வசதி இருந்தால் கூட ஒரு அறிவித்தல் மூலமாக இந்த எரிபொருள் விலையை ஏற்று கொண்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாது அங்கே ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கொண்டால் அந்த நாட்டில் கூட QR முறைமை மெதுவாக அறிமுகப்படுத்தப்படுகின்றது. ஆகவே நாங்கள் கூட அந்த முறைமையை ஏற்கனவே இருந்தால் கூட அந்த நாட்டில் கூட QR முறை இருக்கின்றது. அது மாத்திரமல்லாது அவர்கள் கூட சொல்லியுள்ளார்கள், நீங்கள் முடியுமான அளவு நீங்கள் அந்த எனர்ஜி கன்சம்ஷன், எனர்ஜி யூட்டிலைசேஷன் என்று சொல்லுவோம், எரிபொருள் பயன்பாட்டுகளை போதுமான அளவு தவிர்க்க வேண்டும். நீங்கள் தனிப்பட்ட வாகனங்களை பாவிக்க வேண்டாம், தனிப்பட்ட ஏர் கண்டிஷனை பாவிக்க வேண்டாம் போன்ற அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் இவ்வாறான ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் மெக்கானிசம், ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வருகிறார்கள். ஆகவே அந்த வகையில் நாம் பார்க்கும் உலக நாட்டு தலைவர்கள், உதாரணமாக நாம் பக்கத்து நாட்டு இந்தியாவை எடுத்துக்கொண்டால், இந்திய பிரதம மந்திரி மோடி அவர் லோக்சபையில் போய் நாட்டு மக்களுக்கு
ஒரு லாக்டவுன் முறைமை வந்தாலும் வர ரெடியாக இருங்கள் என்ற முறைமையில் மக்களுக்கு மிகவும் ஒரு நிதானமான உரையை ஆற்றியுள்ளார். இது மிகவும் வரவேற்கத்தக்கது. ஏனென்று சொன்னால் நாம் இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கின்ற நாடு, அங்கே என்ன நடக்கின்றதோ அது கூட இங்கே நிச்சயமாக நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. நாங்கள் கொரோனா காலத்தில் ஒரு நோய் சார்ந்த ஒரு தொற்று நோய் சார்ந்த லாக்டவுனாக இருந்தோம். ஆனால் இந்த முறை லாக்டவுன் என்று சொன்னால் ஒரு எக்கனமி சார்ந்த செல்ஃப் லாக்டவுனாகத்தான் இருக்க போகின்றது. செல்ஃப் லாக்டவுன் என்று சொன்னால் நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து அது சார்ந்த முறையில் நாங்களே எமது சுய கட்டுப்பாட்டுடன் இதை செய்ய வேண்டிய நிலையை நிச்சயமாக ஏற்படுத்த போகின்றது. ஆகவே நாம் இந்தியா போன்ற பெரிய நாடுகள் கூட ஏனென்று சொன்னால் இந்தியாவில் சனத்தொகை மிகவும் அதிகம், உள்நாட்டு தேவைகளே அதிகம். அந்த உள்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்வதென்பது மிகவும் மிகவும் ஒரு சிக்கலான விடயம். ஆகவே அந்த நாடு எவ்வாறு இந்தியா சைனா போன்ற நாடுகள் எவ்வாறு தமது பிரச்சனையை தீர்க்கின்றது அறிவதன் மூலமாக நாம் இப்பொழுது நீங்கள் கேட்டது போன்று இலங்கைக்கு எவ்வாறு செய்ய முடியும் என்று சொன்னால், இலங்கையானது நான் நினைக்கின்றேன் நாங்கள் பல பிரச்சனைகளை பார்த்திருக்கிறால் நாங்கள் மிகவும் குறுகிய காலத்தில் எம்மை சுதாகரித்து கொண்டு எமது நாட்டு ஜனாதிபதியை நாம் உண்மையாக போற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் முதலாக உலகத்திலேயே இந்த புதன்கிழமை விடுமுறை என்றே அறிவித்துள்ளார். பொது விடுமுறை பொதுவாக மற்ற நாடுகளில் ஒரு டெஸ்டிங் மெக்கானிசமாக இருந்தது. இங்கே ஒரு போல்ட் டிசிஷன், போல்ட் என்று சொன்னால் அதாவது ஒரு தைரியமான உதாரணம், கிரிக்கெட்டில் நாங்கள் ரன் எடுக்கும் பொழுது எஸ் நோன்னு சொன்னால் ரன் அவுட் ஆகிடுவோம். ஆகவே இந்த ரன் அவுட் ஆகின சிச்சுவேஷனை ஒரு கால் என்று வந்துவிட்டால் நாங்கள் அது சரியோ பொலியோ செய்ய வேண்டும். அதே போன்று எவ்வாறு ரன் அவுட்டை நாங்கள் தவிர்க்க வேண்டுமோ அதே மாதிரி ஜனாதிபதி தீர்க்கமான திட்டமான ஒரு முடிவை எடுத்து பொது விடுமுறையாக புதன்கிழமை வென்ஸ்டே ஹாலிடே என்ற முறைமையை கொண்டு வந்துள்ளார். அந்த முறைமை மூலமாக பாரிய ஒரு எரிபொருள் சேமிப்பை நாட்டு மக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதன் மூலமாக நாட்டினுடைய எரிபொருள் விலையேற்றத்தை நாடு சுமையை தாங்கக்கூடிய வல்லமை பெறுகின்றது. இருக்கின்ற வளங்கள் எரிபொருள் வளங்களை நாம் எமது அதாவது 40 நாளுக்கு பாவிக்கலாம் என்று சொன்னால் 50 நாளுக்கு பாவிக்கலாம், 50 நாளுக்கு பாவிக்கலாம் என்றால் 60 நாளுக்கு பாவிக்கலாம். அதற்கிடையில் நாங்கள் ஏற்கனவே ஆர்டர் செய்த டெண்டர் மூலமாக வர வேண்டிய எரிபொருள் வந்துவிடும் என்ற முறையிலும் எரிவாயு பிரச்சனையை தவிர்க்கலாம் என்ற முறையிலும் இந்த புதன்கிழமை விடுமுறையும் ஒரு பாரிய ஒரு வரவேற்கத்தக்க விடயம். அது மாத்திரமல்லாது இந்த QR முறைமை உடனடியாக கொண்டு வந்து விட்டார்கள். நாங்கள் யாருமே செய்ய வேணுமோ வேணாமோ நாங்கள் உதாரணமாக எமது வியாபார தளத்திலாக இருக்கலாம் அல்லது எமது வீட்டில் ஒரு கதைக்கின்ற நேரத்திலேயே ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு இந்த QR முறை கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்ற முறையில் முடிவை எடுத்து விட்டார். அது கூட வரவேற்கிறது. அது மாத்திரமல்லாது அந்த QR முறையில் ஒரு ஆரம்ப சிக்கல் இருந்தாலும் உடனடியாக அதை நிவர்த்தி செய்து விட்டார்கள். நாங்கள் QR முறை நாங்கள் முதல் வந்த 2-3 நாட்கள் எல்லோரும் அந்த எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக கியூவில் இருந்தோம். உடனடியாக அந்த பிரச்சனையும் என்ன செய்தார் என்றால் அந்த ஈவன் நம்பர் ஒட் நம்பர் என்ற முறைமையை கொண்டு அதை கூட பிரச்சனை செய்து விட்டார். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டால் 27ஆம் தேதி 27 என்று சொன்னால் ஒட் நம்பர். ஆகவே ஈவன் நம்பராக வர தேவையில்லை. நாங்கள் இவ்வளவு காலம் என்ன செய்தோம் என்றால் எல்லோரும் நின்று இருக்கின்ற எரிபொருள்களை நாங்கள் வீணடித்துக் கொண்டிருந்தோம். இப்பொழுது தெரியும் இன்றைக்கு ஒட் நம்பர் ஆக்கள் மாத்திரம்தான் செல்ல வேண்டும். அது கூட லிமிட்டட் குவான்டிட்டி. அந்த லிமிட்டட் குவான்டிட்டியை கூட முதல் வேன் எடுத்துக்கொண்டால் 40 லிட்டர் தான் தந்தார்கள். இப்பொழுது அதனுடைய தேவை அதிகமாக 10 லிட்டர். குறிப்பாக எந்தெந்த துறைக்காக அது பயன்படுத்த துறைசார் விவசாயத்துறைக்கு உதாரணமாக டிராக்டர் வைத்திருப்பவர்கள், லொரி வைத்திருப்பவர்கள், சுகாதார தேவைகளுக்காக கூடுதலான அந்த குவான்டிட்டியை கூட கொடுத்திருக்காங்க. ஆகவே அந்த முறையில் இலங்கை நாம் நிற்கின்றேன் இந்த பிரச்சனைகளை சமாளித்து உச்ச நிலையில் இருக்கின்றோம். இப்பொழுது உலக நாடுகள் நான் மோடி கூட மற்றும் வேறு நாட்டு தலைவர் கூட எமது ஜனாதிபதியுடன் கலந்து ஆலோசிக்கின்றார். எவ்வாறு நாங்கள் இதை கையாண்டுகின்றோம், எவ்வாறு எமது அறிவு இது என்னென்னு சொன்னால் பரஸ்பரம் யார் பெருசு சிறியவர் இல்லாமல் ஒரு நாலேஜ் ஷேரிங் என்ற மெக்கானிசத்தில் நாம் அனைவரும் பெருமைப்பட வேண்டியும். அது முக்கியம் என்னென்னு சொன்னால் நாங்கள் இலங்கை நாட்டு மக்கள் அனைவரும் இந்த கட்டுக்கோப்புடன் இருந்தோம் என்று சொன்னால் நான் நிற்கின்றேன் அடுத்த சந்ததியினர் ஃபேஸ் பண்ண போகின்ற மிக பாரிய சவால்கள். இன்னும் 2 மாதம் நாங்கள் இந்த பிரச்சனையை மிகவும் சாதுரியமாகவும் துணிச்சலுடனும் பனிக்காகாமல் இந்த பிரச்சனையை கையாண்டால் நிச்சயமாக நமக்கு ஒரு பாரியொரு சிறப்பான எதிர்காலம் இருக்கின்றே நான் கருதுகின்றேன். கண்டிப்பாக அந்த நீங்கள் குறிப்பிட்டது போல பதற்றம் அடைதல், வீண் பதற்றம் அடைதல் எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் அவதானிக்கக்கூடிய ஒரு மிக மோசமான பண்பாக இருக்கிறது. இப்போ எரிபொருள் சிக்கனமாக இருக்கலாம் அல்லது சில கொண்டு வரப்பட்ட விதிமுறைகள் கட்டுப்பாடுகளாக இருக்கலாம். இவை எதற்காக என்பதனுடைய ஆழத்தை புரிந்து கொள்ளாமல் சில நேரங்களிலே சில தூண்டுதல் காரணமாகவோ சில காரணங்கள்
காரணங்கள், சில குறுகிய நோக்கத்துக்காக சில வகையான அவர்களுடைய நடவடிக்கைகள் வந்து அது பற்றிய தெளிவுபடுத்தல்களை பின்தள்ளி விடுகின்றது. அதன் காரணமாகத்தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளின் மூலமாக நாங்கள் வந்து இந்த பொருளாதார சுமை என்பதோ இந்த நெருக்கடி என்பதோ இது உருவாகி இருக்கக்கூடிய இந்த நிலை வந்து எல்லாருக்குமே பொதுவாக இருக்கிறது. அதன் காரணமாக ஒவ்வொருவருக்குமே ஒரு கடப்பாடும் கடமையும் வந்து விடுகிறது. வீண் விரயத்தை தடுத்துக் கொள்வது, வீண் விரயத்தை வந்து நாங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். முக்கியமாக இல்லாமலே செய்து கொள்வது நல்லது. தேவைக்கு மட்டுமே இந்த சக்தியை வலுவை பயன்படுத்துங்கள். அது வந்து ஒரு ஒரு அளவு இவ்வளவுதான் இருக்கிறது என்று இருக்கிறது. அது ஆகவே அதனை வந்து நாங்கள் பயன்படுத்தும் பொழுது இப்ப எங்களிடம் இருக்கக்கூடிய அந்த வளம் இத்தனை நாளைக்கு போதுமானதாக இருக்கிற அதாவது ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸை எவ்வாறு நாங்கள் சிறந்த முறையில் பயன்படுத்துகின்றோமோ அதன் மூலமாகத்தான் நமது இலக்குகளை அடையலாம். அப்போ எங்கள்கிட்ட வந்து இவ்வளவுதான் எங்களுடைய வளம் இருக்கிறது என்றால் அதை 10 நாளைக்கு வைத்துக் கொள்வதா அல்லது அதை 20 நாள் வரைக்கும் கொண்டு செல்வதா என்பது எங்களுடைய கைகளிலே இருக்கிறதாக. இப்போ கப்பல்களில் எல்லாம் பயணம் செய்பவர்கள்லாம் இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளை கண்டிப்பாக செய்வார்கள். அப்படி ஒரு இக்கட்டான நிலை என்னும் பொழுது நாங்கள் அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களுக்கு ஒவ்வொரு விதமான அறிவுரை தேவைப்படும். அவருக்கு இப்போ சிறிய அளவிலே வியாபாரம் வர்த்தகம் செய்து கொண்டிருப்பவர்களாக இருக்கலாம், அல்லது உற்பத்தி துறையிலே ஏதாவது செய்து கொண்டிருப்பவர்களாக இருக்கலாம். அவர்களுக்கு வந்து இந்த நெருக்கடி சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கான ஆலோசனையும் உங்களிடமிருந்து தேவைப்படுகிறது. எப்படி இந்த ஒவ்வொரு உற்பத்தி திறனும் அல்லது வர்த்தக துறையிலே இருக்கக்கூடியவர்கள் எப்படி இந்த நெருக்கடி கேள்வி என்றுதான் கருது. என்ன சொன்ன இந்த நிகழ்ச்சி வந்து மக்கள் சார்ந்த நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆக அந்த வகையில் நீங்கள் சிறந்த ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் நாம் இலங்கை வந்து எஸ்எம்இ செக்டர்ஸ் தான் கூட, அதாவது சிறிய மற்றும் நடுத்தரம் வியாபாரம் செய்பவர்கள் தான் 80% இருக்கின்றார்கள். அவர்களுடைய வியாபாரங்கள் தங்கு தடையின்றி நடைபெற்றால் மாத்திரம்தான் இந்த நாடும் சுபீட்சம் அடையும். ஆகவே நீங்கள் துறைசார் என்று கேட்டு மிகவும் முக்கியமான துறை, அதிர்ச்சியை ஏற்படுத்திய துறையாக அந்த கோல்டு பிஸ்னஸை தான் நாங்கள் குறிப்பிட வேண்டும். என்று சொன்னால் நாங்கள் எல்லோருமே இந்த கிட்டத்தட்ட $5,400 இருந்த கோல்டு சடுதியாக இன்று 4,400 குறைவடைந்தது. எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் கோல்டு வந்து 7,500 8,000 போகும் என்ற முறையில் சாதாரண மக்கள் கூட இப்பொழுது தங்கத்தை வேண்டிய வண்ணம் இருந்து கொண்டு இருக்கும் சந்தர்ப்பத்தில் சடுதியாக யாருமே எதிர்பாராத ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த தங்கத்தின் விலையானது ரிவர்ஸாக போய்வதை கண்டு பாரிய ஒரு அதிர்வலை ஏற்பட்டுள்ளது. ஏனென்று சொன்னால் தங்கம் வந்து அதை கொள்முதல் செய்வதற்கு பாரிய முதலீடு தேவைப்படுகிறது. அந்த வகையில் ஒரு கோல்டு பிஸ்னஸ் செய்வர்களுக்கு பாரிய ஒரு அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. அது மாத்திரமல்லாது நீங்கள் சொன்னது வந்து உற்பத்தி, இலங்கையிலே உற்பத்தி செய்கின்ற துறை இந்த உற்பத்தி செலவு சடுதியாக கிட்டத்தட்ட ஒரு 30% அதிகரிக்கப் போகின்றது. அதன் காரணமாக அவர்களுடைய விலை, அதாவது மக்களுக்கு சார்ஜ் பண்ணுகின்ற விலை ஏற்றம் ஏற்பட போகின்றது. அந்த முறை கூட கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த உற்பத்தி செய்த பொருட்களை மக்களை கொண்டு செல்வதற்கு போக்குவரத்து தேவைப்படுது. அந்த போக்குவரத்து செலவு கூட நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிடுவது இந்த போக்குவரத்து, உள்ளூர் போக்குவரத்து செலவு கூட, அதாவது பெட்ரோல் வருகின்ற வெளிநாட்டு போக்குவரத்து அத்துடன் உள்ளூர் போக்குவரத்து செலவு கூட இப்பொழுது அதிகமாக ஏற்பட போகின்றது. ஆகவே இவ்வாறான நேரடி உற்பத்தி செலவு, அது மாத்திரமில்லாத மறைமுக உற்பத்தி செலவு கூட இப்பொழுது கூடுதலாக இருக்க போன்றது. ஆகவே இந்த சுமை முழுவதுமாக அந்த வியாபாரம் செய்பவர்கள் எவ்வகையிலோ மக்களிடம்தான் இப்படியே தள்ளிவிடுவார்கள், அதாவது இறுதி விலையில் கூட்டி விடுவார். ஆகவே கடைசியாக பொதுமக்கள் தான் கஷ்டப்பட போகின்றால் பொதுமக்களுடைய கொள்வனவு சக்தி, அதாவது ஒருவர் மாதாந்த சம்பளத்தை பெற்றுக்கொண்டிருந்தால் 1 லட்சம் பெற்றுக்கொண்டிருந்தால் அந்த 1 லட்சத்தில் தான் இனி தமது வாழ்க்கையை விலை ஏற்றத்தினுடைய பொருட்களை கொள்முதல் செய்யக்கூடிய தன்மையில் தமது வாழ்க்கையை பழகி கொள்ள வேண்டும். ஆகவே அந்த வகையில் நாம் எவ்வகையான பொருட்கள் அதிகரிக்கப் போகின்றது என்பதை பார்க்க வேண்டும். நான் நினைக்கிறேன் அது மாத்திரமல்ல நமது அன்றாட பிரயாண செலவுகள் நாங்கள் இப்போ பார்த்துருப்போம். நாங்கள் எடுத்த உடனே நாங்கள் வந்து இப்போ எல்லாருமே துவிச்சக்கர வண்டியை யாரிடமும் காண முடியாது. எல்லா வீட்டிலும் இப்போ இந்த மோட்டார் பைக்கும் சராசரியாக 2 கார் கூட இருக்கின்றதாக அந்த முறைமையில் இருப்பதனால் எமது அன்றாட போக்குவரத்து செலவும் கூடுதலாக வரப்போன்றது. ஆகவே நமக்கு மிதுமையாக இருக்கின்ற காசு போதுமானதாக இருக்குமோ தெரியவில்லை. ஆகவே நீங்கள் சேமிப்பு பழக்கத்தை உருவாக்க வேண்டும். அது மாத்திரமல்லாது நாம் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்ற இந்த நிலைமையில் நீங்கள் வந்து சிக்கனமே சிறந்த சேமிப்பு என்கின்றோம். ஆகவே நீங்கள் இந்த விலை மாற்றங்கள் ஏற்பட போகின்றது. இந்த துறை வந்து
பாதிப்படைய போகின்றது என்பதை அறிந்திருந்தால் நிச்சயமாக நீங்கள் ஒரு முன்கூட்டிய திட்டமிடல் செய்ய முடியும். முன்கூட்டிய திட்டமிடல் சொன்னால் இண்டிவிஜுவல் பட்ஜெட்ஸ் கூட செய்யலாம். நீங்கள் நிறுவனம் சார்ந்த பாதுகாடுகளை பட்ஜெட்டுகளை செய்து அதன் மூலமாக ஏனென்று சொன்னால் இந்த கஷ்டமான காலத்தில் நாம் எமது ஊழியர்களுக்கு கூட நாம் பார்த்து பாதுகாக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் எமது நிறுவனத்தில் வேலை செய்கின்ற ஊழியர்கள் கூட அவர்களோட தமது குடும்பத்தை கொண்டு செல்ல வேண்டும். ஆகவே ஊழியர்களுடைய சம்பளத்தை கூட நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். ஆகவே ஒரு முழுமையான உற்பத்தி செலவு, நேரடியான உற்பத்தி செலவு, மறைமுகமான உற்பத்தி செலவு போன்ற அனைத்தும் இருக்கணும். அது மாத்திரமல்ல விவசாய உற்பத்தி பொருட்கள் என்று சொன்னால் விவசாய உற்பத்திக்கு இப்போ கூடுதலான எரிபொருள் தேவை ஏற்படுகின்றது. அது மாத்திரமல்ல மீன்பிடித்துறைகள் வந்து படகுகள் மூலமாக சென்றுதான் மீன்பிடித்துறையை செய்ய முடியும். ஆகவே இப்பொழுது எல்லாம் நவீன மீன்பிடித்துறை சார் இருப்பது அதற்கு பாரிய எரிபொருள் தேவை ஏற்படுகின்றது. ஆகவே அந்த மீன்பிடித்துறை இப்பொழுது பாதிப்படைய போன்றது, கவனமாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல விவசாய உள்ளூர், அந்த இலங்கை மலைநாட்டில் இருக்கின்ற அதாவது விவசாய பொருட்கள், தேயிலை மிகவும் ஒரு தேயிலையின் உற்பத்தி செலவு கூட போன்றது. ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களில் தேயிலை மூலமாக உற்பத்தி சிறந்த ஏற்றுமதி வருமானம் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருந்தது. குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளுக்குத்தான் நமது தேயிலை வந்து சென்ற வண்ணம் இருந்தது, துபாய் போன்ற நாடுகளுக்கு. இப்பொழுது நமது தேயிலை உற்பத்தி பொருட்களை நாங்கள் சப்ளை பண்ண முடியாத ஒரு நிலையும் இருக்கின்றது. அதே நேரத்தில் உற்பத்தி செலவும் கூடுதலாக இருக்கின்றது. ஆகவே 2 முறையிலும் தாக்கம் ஏற்பட்டுகின்றது. ஆகவே அந்த ஏற்றுமதி துறைசார் உற்பத்தியாளர்களும் நிறுவனங்களும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அது மாத்திரமில்லாது யார் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்கின்றார்களோ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். என்ன சொன்னால் டாலருடைய இலங்கை ரூபாவினுடைய பெறுமதி வந்து பாரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. ஏனென்று சொன்னால் இந்த எரிபொருள் ஏற்றம் காரணமாக நாம் எரிபொருளுக்கு இறக்குமதி செய்திருக்க பாரிய டாலரை ஒதுக்க வேண்டி இருக்கின்றது. திரைசேரியில் டாலர் பொங்கி வழிவதாக சொல்லுகின்றார்கள். இருந்தால் கூட நாம் இப்பொழுது அந்த டாலரை நாம் இப்போது எரிபொருளுக்குத்தான் கூடுதலாக ஒதுக்குவதனால் பிற இறக்குமதி செய்வதற்கு ஒரு ஒதுக்கீட்டு முறையில் தான் வரப்போகிறது. ஆகவே இறக்குமதிக்கான பொருள் செலவும் கூட போகின்றது. எப்படி பார்த்தாலும் நான் நினைக்கின்றேன் இலங்கையில் ஒரு பொருள் விலையேற்றம் ஏற்பட போன்றது, பணவீக்கம் ஏற்பட போகின்றது. இருந்தாலும் மத்திய வங்கி ஆளுநர் மிகவும் சிறப்பாக செயலாற்றி கொண்டு வருகின்றார். இந்த நிகழ்ச்சியை சொல்ல வேண்டும். இப்பொழுது வாகன இறக்குமதியை கூட ஒரு கட்டுப்பாட்டுடன் தான் விட்டு கொண்டிருக்கின்றார். ஆகவே இவ்வாறான ஒரு டிசிப்ளின் மெக்கானிசம் கொள்கைசார் நிபுணர்கள், அரசாங்கமோ அல்லது நிதியமைச்சர், ஜனாதிபதி நிதியமைச்சர் முறை என்ற முறையில் வருகின்ற கொள்கைகளை, சென்ட்ரல் பேங்க் போன்ற முறை வருகின்ற கொள்கைகளை நாம் கவனமாக செவிசாய்த்து அதை பின்பற்றுவோமானால் நிச்சயமாக இந்த பாரிய பிரச்சனையிலிருந்து ஓரளவு நம்மை காத்துக்கொள்ள முடியும் என்றே நான் கருதுகின்றேன். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் குறிப்பிடும் பொழுது எனக்கு தோன்றியது, இது வந்து இந்த பொருளாதார நெருக்கடியை நாங்கள் ஒரு சுய ஒழுக்கத்தோடும் சுய கட்டுப்பாடோடும் அணுக வேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போல உற்பத்தி துறையில் இருக்கக்கூடியவர்கள் தனக்கான லாபத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்து அப்படி குறைத்து கொண்டால்தான் அதற்கு அடுத்தபடியாக அது நுகர்வோரிடம் செல்லும் பொழுது அதற்கான அந்த விலையிலே ஒரு சிறிய ஒரு சலுகையை அந்த நுகர்வோருக்கு கொடுக்க முடியும். அல்லது தான் கடந்த காலத்தில் பெற்றுக்கொண்ட அதே லாபத்தை எதிர்காலத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னால் அவ்வாறு இருந்தால் மக்களுடைய கொள்வனவு சக்தி குறைந்து. உதாரணமாக நாங்கள் ஒரு 10 பொருட்களை வேண்டினால் இனி வருங்காலத்தில் 5 தான் வேண்டக்கூடிய தன்மை தான் இருக்க போன்றது. ஆகவே வின் சிச்சுவேஷன் என்று சொன்னால் வியாபாரிகளும் தமது விலையை ஓரளவு அதிகரிக்காமல் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நாமும் நமது குவான்டிட்டியை, அது கொள்வனவு எண்ணிக்கையை ஓரளவு நாங்கள் இவ்வளவு காலம் ஒரு எண்ணிக்கையில் இருந்தால், உதாரணமாக தேங்காய் என்று சொன்னால் ஒரு கிழமைக்கு நாங்கள் 10 தேங்காய் பாவித்தால் நாங்கள் ஒரு 5ஆக குறைத்து ஒரு இதான், அதாவது கஷ்டமான காலத்தில் நாங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். சூழ்நிலைக்கு ஏற்றது போல தக்கன பிழைத்தல் அப்படிங்கிற மாதிரி இந்த காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ற மாதிரி எங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்வதுதான் சிறப்பு. இப்போ அத்தியாவசியமான பொருட்களை வாங்க வேண்டிய அந்த பணத்திலே நாங்கள் அனாவசியமான பொருட்களை வாங்கும் பொழுது அத்தியாவசியமான பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படத்தான் செய்யும். ஆகவே எது தேவை என்பது குறித்து நாங்கள் ஒரு தெளிவோடு இருக்க வேண்டும். அதே போல எனக்கு இன்னும் ஒரு கேள்வியும் உங்களிடம் கேட்க வேண்டும் என்று தோன்றியது, இந்த நிலையிலே எதிர்காலத்திலே ஏதாவது வரி திட்டங்களிலே மாற்றங்கள் ஏதாவது வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? அது குறித்தும் எங்களுடைய மக்கள் தயாராக வேண்டுமா? அந்த மாதிரியான ஒரு
ஆமாம், இந்த நல்ல இருக்கு. ஏன்னு சொன்னால் இந்த நிலைமையில் 1 ஏப்ரலிலிருந்து பாரிய வரி மாற்றங்கள் வரப்போகின்றது. குறிப்பாக மறைமுக வரி, வெட், எஸ்எஸ்சிஎல் போன்ற வரியில் பாரிய மாற்றங்கள் வரப்போகின்றது. ஏன்னு சொன்னால் 60 மில்லியனாக இந்த த்ரெஷ்ஹோல்ட் வந்து இப்பொழுது 1 ஏப்ரலிலிருந்து 36 மில்லியனாக குறையப்பட போகின்றது. அது மாத்திரமில்லாத டேக்ஸ் இன்வாய்ஸ் என்ற முறைமை, அதாவது உலகளவும் நாம் எமக்கு ஏற்ற விதத்தில் டேக்ஸ் இன்வாய்ஸை பாவித்தோம். ஆனால் இனி 1 ஏப்ரலிலிருந்து அரசாங்கம் ஒரு டேக்ஸ் இன்வாய்ஸை அறிமுகப்படுத்தியுள்ளது. அந்த டேக்ஸ் இன்வாய்ஸை தான் ஒரு யூனிஃபார்ம் டேக்ஸ் இன்வாய்ஸ் என்று சொல்வோம். அதைத்தான் ஒவ்வொரு நிறுவனமும் பயன்படுத்த வேண்டும். ஆகவே வரி பெர்சன்டேஜில் மாற்றம் இல்லை என்றாலும் சொன்னால் கூட வெட்டும் எஸ்எஸ்சியோட த்ரெஷ்ஹோல்ட் குறைவடைகின்றது, டேக்ஸ் இன்வாய்ஸ் என்ற முறைமைகள் வருகின்றது. ஆகவே இவ்வகையான வரி மாற்றங்கள் ஏற்படுகின்றது. ஆகவே பாரியளவு நேரடி வருமான வரியில் பாரிய மாற்றங்கள் இல்லை. ஆனால் நான் இந்த வரியை வந்து அரசாங்கத்துடன் கேட்க முடியும். நாங்கள் துறைசார் மூலமாக நாங்கள் அரசாங்கத்தை அணுகி வருகின்றோம். இந்த மாற்றங்களை இன்னும் ஒரு 3 மாதமோ ஒரு 6 மாதமோ பின்போட கேட்டவண்ணம் இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இது ஒரு அசாதாரண சூழ்நிலை. இப்பொழுது உள்நாட்டிலும் வரி மாற்றங்கள் ஏற்பட்டு வெளிநாட்டில் பிரச்சனை இருக்கின்றால் அந்த வியாபாரத்தை எஸ்எம்இ செக்டர்ஸ் நிச்சயமாக செய்ய முடியாது. ஆனால் இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் அது அடுத்ததாக கொண்டு செல்கின்றேன். இந்த கஷ்டத்திலும் ஒரு நல்லம் என்று சொன்னால், நீங்கள் கூடுதலாக பணம் வைத்திருந்தால் அல்லது தேவைக்கு சில செல்வந்தர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கின்றது. முடியும் என்று சொன்னால், நீங்கள் இப்போ தங்கம் நான் சொன்ன விலை குறைந்திருக்கின்றது. இந்த முறையில் நீங்கள் இந்த இருக்கின்ற பணத்தை பணமாக வைத்திருக்காமல் நீங்கள் முடியும் என்றால் நீங்கள் கோல்ட் பிஸ்கட்டாக முதலீடு செய்ய முடியும். நீங்கள் கோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம். அது மாத்திரமல்லாது உலக பங்கு சந்தையில் கூட பாரிய சரிவு ஏற்பட்டுள்ளது. இலங்கை பங்கு சந்தையில் கூட பாரிய ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டு இருக்கின்றது. ஒரு 10% விழுக்காடு குறைந்துள்ளது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பயன்படுத்தி இப்பொழுது நீங்கள் வேண்டுவதாக இருந்தால் நிச்சயமாக ஒரு குறுகிய காலத்தில் பாரிய ஒரு கேபிட்டல் கெயின் ஏற்படக்கூடிய தன்மை இருக்கின்றது. அது மாத்திரமில்லாது இலங்கை நிறுவனங்கள் புத்தக வழி, அதாவது புக் வழி என்று சொல்லுவோம், அந்த நிறுவனங்களுடைய புக் வழி நன்றாகத்தான் இருக்கின்றது. இலங்கை நிறுவனங்கள் ஒரு பிழையும் செய்யவில்லை. ஆகவே மீண்டும் ஒரு வளமையான நிலைக்கு வரும்பொழுது இந்த பங்குகள் வந்து சரிந்த பங்குகள் மீண்டும் உயர்வடையும். ஆகவே நாங்கள் அதாவது என்ன செய்தால் ஒரு கஷ்ட காலத்தில் ஒரு நல்லதும் இருக்கின்றது. அந்த வகையில் கூட நாங்கள் பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எங்களுக்கு கிடைத்திருந்தது ஒரு குறுகிய கால பகுதி. அந்த பகுதிக்குள்ளே நாங்கள் நிறைவான விடயங்களை, இந்த நெருக்கடியான சூழ்நிலையிலே நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய விடயங்கள் பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை எங்களுக்கு இன்று அதிதியாக கலந்து கொண்டிருந்த ஏஜிஎஸ் சுவாமிநாதன் சர்மா, பட்டய கணக்காளர், வரி மற்றும் முகாமைத்துவ ஆலோசகர், அது மட்டுமல்லாமல் ஏஜி சர்மா அண்ட் கோவினுடைய நிர்வாக இயக்குனர், அவருக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கும் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் விடைபெறுகின்றேன். வெள்ளி வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியிலே 2வது பகுதி கலந்துரையாடல் பகுதியோடு இணைந்திருக்கின்றோம்.